வணக்கம். இந்த கதையை தொடங்குவதற்கு முன்னால் ஒரு சிறிய வேண்டுகோள். இதில் வரும் கதாபாத்திரமாக உங்களையே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போதுதான் அந்த உணர்வுகளையும் ஒவ்வொரு நொடியின் தவிப்பையும் உங்களால் முழுமையாக அனுபவிக்க முடியும். கண்களை மூடிக்கொண்டு இந்த தனிமையான பயணத்திற்குள் நுழையுங்கள். என் சித்தி. அவள் மீது எனக்கு எப்போதும் ஒரு ஈர்ப்பு உண்டு. ஆனால் அவள் கணவனின் சந்தேக பார்வை எங்களை பிரிக்க நினைத்தது. நீ எதுக்கு என்ன தவிர்க்கறன்னு எனக்கு புரியுதுடா. அவர் நம்ம பேச்ச தப்பா நினைக்கிறாரு. ஆனா உன்னை பார்க்காம என்னால எப்படி இருக்க முடியும் என்று அவள் கேட்டபோது என் மனம் கரைந்தது. யாருக்கும் தொந்தரவு வேண்டாம் என்று ஒதுக்குப்புறமாக ஒரு சிறிய வீட்டை எடுத்தேன். அன்று உடல்நிலை மிக மோசமானது. காய்ச்சல் என் உடலை நெருப்பாய் சுட்டது. போனில் என் குரல் கேட்டதுமே பதறிப்போய் ஓடி வந்தாள் சித்தி. நான் அரைகுறை மயக்கத்தில் இருந்தேன். மெதுவாக என் தலையை தூக்கி அவள் மடியில் வைத்துக் கொண்டாள். அவளது கைகள் என் நெற்றியை தடவியபோது அந்த ஸ்பரிசம் என் காய்ச்சலுக்கு இதமாக இருந்தது. சாப்பிட்டியாடா என்று கேட்டபடி ஒரு போர்வையை எடுத்து எனக்கும் அவளுக்குமாக சேர்த்து போர்த்தினாள். அந்த போர்வைக்குள் அவளது உடல் சூடு என் மீது படரத் தொடங்கியது. மயக்கத்திலிருந்த நான் மெல்ல கண் விழித்தேன். சித்தி இப்போது என் மிக அருகில். அவளது ஆடைகள் விலகியிருந்தன. அந்த இருட்டில் அவளது மேனியின் வெண்மை மின்னியது. உனக்கு சூடு அதிகமாயிருக்குடா, அதை நான் தணிக்கிறேன் என்று ரகசியமாக சொன்னாள். அவள் என் இதழ்களை மென்மையாக தீண்டினாள். அவளது மென்மையான கைகள் என் உடலை வருடின. அவளது இதழ்கள் என் கழுத்திலும் தோள்களிலும் ஊர்ந்து சென்றன. சித்தி மெதுவாக குனிந்து என் ஆண்மையின் தவிப்பை உணர்ந்தாள். அவளது நாவால் அவள் செய்த அந்த மாயவித்தை என் உடலின் அத்தனை நரம்புகளையும் முறுக்கேற்றியது. அவளது கூந்தல் என் அடிவயிற்றில் படர அவள் காட்டிய அந்த சுகத்தில் நான் ஸ்வர்க்கத்தையே கண்டேன். சித்தி, சித்தி என்று நான் முனங்கியபோது அவள் தன் இதழ்களால் என் தாகத்தை தணித்துக் கொண்டிருந்தாள். நேரம் அந்த அறையில் உறைந்து போனது. சித்தி இப்போது என் பார்வையின் கீழ் முழுமையாக கட்டுண்டு கிடந்தாள். அவளது மேனியில் அரும்பிய வியர்வைத் துளிகள் அந்த மங்கலான வெளிச்சத்தில் மின்னின. நான் மெதுவாக அவளை கட்டிலின் விளிம்பிற்கு இழுத்தேன். அவளது இடையின் வளைவுகளை என் இரு கைகளாலும் இறுகப் பற்றினேன். அந்த பிடியில் அவளது மென்மை என் விரல்களில் அமுங்கியது. சித்தி, உள்ளே வரவா என்று நான் அவளது காதோரம் என் அனல் மூச்சு படர கேட்டேன். அவள் கண்கள் சொக்கிப்போய், ஏண்டா இன்னும் கேட்கிறாய், ஆசை தீர உள்ளே விடுடா என்று ரகசியமாக முனங்கினாள். அவளது அனுமதி கிடைத்த அந்த நொடி என் தாகம் அணை உடைந்தது. நான் மெதுவாக ஒவ்வொரு மில்லிமீட்டராக அவளுக்குள் இறங்கத் தொடங்கினேன். ஆஹ் 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 அவளது அந்த இறுக்கம்! பல நாள் தவிப்பிற்கு பிறகு ஒரு மலர் விரிவது போல அவள் என்னை ஏற்றுக்கொண்டாள். பாதியளவு நான் சென்றபோதே சித்தி தன் கழுத்தை வளைத்து தலைவணையை ஆழமாக கடித்து கொண்டாள். அவளது கால்கள் என் இடுப்பை சுற்றி ஒரு பூட்டை போல இறுகின. ஆஹ் ஆஹ் தம்பி, மெதுவா என்று அவள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் எனக்குள் ஒரு புதிய வேகத்தை தந்தது. நான் இப்போது முழுமையாக அவளுக்குள். எங்களின் இதயம் ஒன்றோடு ஒன்று மோதுவது எனக்கே கேட்டது. நான் மெதுவான தாளத்தில் தொடங்கி பிறகு வேகத்தை அதிகரித்தேன். ஒவ்வொரு முறை நான் ஆழமாக தாக்கும்போதும் சித்தியின் மேனி சிலிர்த்து அடங்கியது. அவளது நகங்கள் என் முதுகில் ஆழமாக பதிந்து அந்த வலியிலும் ஒரு சுகத்தை தந்தன. சித்தி, இதோ வந்துவிடும் போதிருக்கிறது என்று நான் மூச்சிறைக்க சொன்னேன். அதற்கு அவள், விடாதேடா, உனக்கு என்ன தோணுதோ அதை செய், நான் உனக்காகத்தானே இருக்கிறேன், சித்தியை நல்லா அடிச்சு தொவைடா என்று போதையில் பிதற்றினாள். அவளது அந்த வார்த்தைகள் என் கட்டுப்பாட்டை உடைத்தன. நான் இப்போது வெறித்தனமான வேகத்தில் அவளுக்குள் சங்கமித்துக் கொண்டிருந்தேன். அவளது அங்கம் என் சூட்டை தாங்க முடியாமல் தவித்தது. அவளது இதழ்களை மீண்டும் ஒரு முறை என் இதழ்களால் கவ்விக்கொண்டேன்.
அவளது முனங்கல் சத்தம் என் வாய்க்குள் அடங்கியது. எங்களின் உடல் வேகம் இப்போது ஒரு புயலைப் போல மாறியது. இறுதியில் அந்த உச்சக்கட்ட தவிப்பு ஒரு எரிமலையைப் போல வெடித்தது. சித்தி ஒரு நீண்ட ஆழமான பெருமூச்சுடன் என் தோளில் சாய்ந்தாள். நான் அவளுக்குள் அணு அணுவாக கரைந்து போனேன். அந்த அறையின் அனல் மெல்ல தணிந்தது. எங்களின் வியர்வை ஒன்றோடு ஒன்று கலந்து ஒரு புதிய வாசனை அந்த அறையில் வீசியது. சித்தி என்னை இன்னும் ஆழமாக அணைத்துக்கொண்டு, சிறிது நேரம் அவளை அப்படியே அணைத்து கிடந்தேன். அவள் என் காதோரம் வந்து, இனிமேல் எப்ப வேணும்னாலும் கேளு, சித்தி உனக்காக வருவேன், கஷ்டப்படுறேன்னு நினைக்காத, நீ நினைச்சது முடியற வரைக்கும் என்னை அனுபவி என்று சொல்லி என் நெற்றியில் முத்தமிட்டாள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்துங்க. இதோட அடுத்த பாகம் வேண்டுமா? கமெண்ட்ல சொல்லுங்க.